अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला खातमिन नबिय्यीन सय्यदिना व नबिय्यना मौलाना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाइन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास उअ्बुदू रब्बकुमुल्लज़ी खलक़कुम वल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून अल्लज़ी जअल लकुमुल अर्ज़ फ़िराशन वस्समाअ बिनाअ व अंज़ल मिनस समाइ माअन फ़अख़रज बिही मिनस समराति रिज़्क़न लकुम फ़ला तजअलू लिल्लाहि अंदादन व अंतुम तअलमून व इन कुंतुम फ़ी रैबिन मिम्मा नज़्ज़लना अला अब्दिना फ़अतू बिसूरतिन मिन मिस्लिहि वदऊ शुहदाअकुम मिन दूनिल्लाहि इन कुंतुम सादिक़ीन फ़इन लम तफ़अलू व लन तफ़अलू फ़त्तक़ुन नारल्लती वक़ूदुहन्नासु वल हिजारा उइद्दत लिल काफ़िरीन व बश्शिरिल्लज़ीना आमनू व अमिलुस्सालिहाति अन्न लहुम जन्नातिन तजरी मिन तहतिहल अन्हार कुल्लमा रुज़िक़ू मिनहा मिन समरतिन रिज़्क़न क़ालू हाज़ल्लज़ी रुज़िक़ना मिन क़ब्लु व ऊतू बिही मुतशाबिहा व लहुम फ़ीहा अज़वाजुम मुतख़्ख़रा व हुम फ़ीहा ख़ालिदून। सदक़ल्लाहुल अज़ीम। அன்பான மாணவர்களே, சூரத்துல் பக்கராவை பற்றி நம்ம தஃப்சீருல் ஜலாலைனில் நம்ம பார்த்துட்டு வரோம். கடைசியாக முனாஃபிகீன்களை பற்றி, முனாஃபிகீன்கள்லாம் யார், முனாஃபிகீன்கள் எப்படி இருப்பாங்க, முனாஃபிகீன்களுக்கான உவமைகள் உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். சூரத்துல் பக்கரான்றது பல்வேறு விதமான தலைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறது. அல்லாஹ் மூமின்களை பற்றி பேசுகிறான், காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான். இப்போ அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொதுப்படையான அல்லாஹ்னா யார், அல்லாஹ் எப்படி இருக்கணும், அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை எப்படி நம்பணும், ரப்பை எப்படி நீங்கள் ரப்பாக இலாஹியத்தை, ஓரிரை கொள்கையை, தௌஹீதை எப்படி ஏற்றுக்கிறணும், அல்லாஹ்வை வணங்குற விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ வருகிற ஆயத்துகள் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை நல்லமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கூலிகள் நாளை கொடுக்கப்படும். ஏன் சொல்ல வரோம்னா, பக்கரா சூரா என்பது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தத்தான ஒரு சூறா தான். ஒரு சில சூறாக்கள், இப்போ சூரத் யூசுஃபில் எடுத்துட்டோன்னா ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டும்தான் பேசும். சூரத் யூசுஃப் எடுத்துட்டிங்கன்னா அந்த சூறா முழுக்க என்னது, சூரத்து யூசுஃபில் முழு சூறா என்ன தான், ஹஸரத் சையதுனா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்ஸனுல் கஸஸ் சொல்லலாம். அந்த வரலாறில் இருக்கிற படிப்பினைகள் எல்லாம் சொல்லுவான், ஆனால் முழுக்க முழுக்க தான் பேசப்படும். அது மாதிரி இல்லாமல் பக்கரா என்ன செய்யப்படுகிறது, எல்லாத்தையுமே பக்கரா மட்டும் இல்லை, நிறைய சூறாக்கள் அப்படி தான் எல்லா விஷயங்களையும். குர்ஆன் என்பது என்ன சொன்னோம்னா, ஒரு தலைப்பையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் குர்ஆன் என்ன ஆயிரும், நிறைய குர்ஆன் நிறைய ஜுஸுகள் வேணும். அதனால் எந்தெந்த இடத்துக்கு எது தேவையோ எவ்வளவு போதுமோ அவ்வளோ விஷயம் தானே செய்யப்படும், குர்ஆன் பேசப்படும். இதுதான் குர்ஆனோட என்னது தனி ஸ்பெஷாலிட்டி, தனி ஸ்பெஷாலிட்டி. அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை, உங்களுடைய இறைவன் என்ன செய்யுங்க, வணங்குங்க. எப்படிப்பட்ட இறைவன்? அல்லதி ஹலக்கக்கும், அவன் தான் உங்களை என்ன செஞ்ச, அல்லாஹ் படைச்சான். அல்லது எப்படிப்பட்டவன்? ஹலக்கக்கும், உங்களை படைத்தவன். வல்லதீன மின் கபுலிக்கும், இன்னும் என்னது, உங்களுக்கு முன்னிருந்தோரையும் அவன் தான் படைச்சான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா இல்லையா சமுதாயங்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த மக்களையும் யார் தான் படைச்சான்? அல்லாஹ் தான் படைச்சான். அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தோர்களையும் அவன் தான் படைத்தான். இதற்காக லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவராக தக்குவாதாரியாக ஆகுவதற்காக.
நீங்கள் இறையச்சமுடையவராக தக்குவாதாரியாக ஆகுவதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான் உங்களை படைத்தான். சரியா? இந்த தக்குவான என்ன? இறையச்சம் சொல்கிறோம்ல, தக்குவான என்ன? இல்லை, அது தக்குவாதாரிகள் முத்தக்கீன்களுக்கு என்னென்ன தன்மன் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொன்னேன், தக்குவா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இறையச்சம் சொல்கிறோம்ல, அந்த இறையச்சம்னா என்ன? இபாதத்தி காபகு, அவனுடைய தண்டனைக்காக பயந்து இபாதத் செய்கிறது. தொழுகிறோம், ஏன் தொழுகிறோம்? அல்லாஹ் நம்மளை தொழுகலைன்னா நரகத்தில் போட்டு தண்டிச்சிருவான்னு பயப்படுறவங்களா இல்லையா? இப்போ தொழுகையில் இப்போ ஒரு சிலர் என்ன செய்யலாம், அல்லாஹுடைய ஹுக்கூக்கியத்தை அல்லாஹ் அடையணும், அல்லாஹை பார்க்கணும், தொழுகையில் அல்லாஹை சந்திக்கணுன்ற ஆசையில் தொழுகலாம். இப்போ இது தக்குவால வருமா? தக்குவானா என்ன? அல்லாஹுடைய தண்டனையை, அதான் இறையச்சம், இறைவனை அஞ்சுவது. இறைவனை அஞ்சுவது. எந்த செயலை செஞ்சாலுமே ஒரு ஹராமான செயலை செய்ய போகிறப்ப இந்த ஹராமான செயலை செஞ்சால் அல்லாஹ் நம்மளை தண்டனைப்பான், அல்லாஹ் நமக்கு தண்டனையில் போடுவான்ற பயம் இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தக்குவா வந்துட்டானா எந்த காரியமே என்ன செய்யாது, விடுபடாது. எல்லா ஹராமான காரியத்தை விட்டு தமதுக்குருவான், ஹலாலான காரியத்தை என்ன செய்வான், ஆர்வப்பட்டு செய்வான். எப்போ தக்குவா இருந்துச்சுன்னா. அதான் என்ன சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தக்குன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா உங்களையும் படைச்சான், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க நினைச்சான் படைச்சான். அப்படிப்பட்ட படைச்ச ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்க. படைச்ச ரப்பை வணங்குங்க என்று அல்லாஹ் சொல். ஏன் அல்லாஹு தஆலா இதை இப்படி சொல்கிறான்னு சொன்னால், இன்றைக்கி அல்லாஹுவை அல்லாதவர்களே அவர்கள் கடவுளாக வச்சுருக்காங்களா இல்லையா? அல்லாஹுவை அல்லாதவங்களை. இப்போ அல்லாஹு அல்லாதவங்களை கடவுளாக வைத்திருக்கிற பொழுது அந்த கடவுளை அவங்க தான் உருவாக்குனது. இவள் மாலாத்து, வல் உஸ்ஸா, வல் மனாத்து, இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் காபாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அவங்களே எங்கேயோ போனாங்க. சிலைகள் எப்படி உருவாச்சு? யாருடைய கால சிலை உருவாச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்து உருவாச்சு. எப்படி உருவாச்சு? ஷைத்தான் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் போட்ட என்ன போட்டான், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் நல்லவங்க, அவங்கள பற்றி ஒரு படம் செஞ்சு வச்சுருக்கலாமே, ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு ஃபோட்டோ வந்துச்சு சுவரியில் தமாசீல், அந்த படத்தில் வந்து என்னாச்சு, மெழுகு சிலைகளாச்சு. மின தமாசீலி இல்லை லஸ்னாம், மெழுகு சிலையிலேருந்து முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அது சிலை தான், அந்த சிலைக்குன்னு எதுவும் இல்லை, அது வாழ்ந்தவன்னு நினச்சாங்க. ஆனால் அடுத்து வர சந்ததி என்ன ஆயிடுச்சு, முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அந்த சிலையை கொண்டு பரக்கத்தை தேடினாங்க, அந்த சிலை மூலியமாண்டு. பின்னாடி வந்து சமுதாயம் என்ன ஆயிடுச்சு, அந்த சிலையவே. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அகபால செய்து உடையப்பட ஒரு மரம், என்னது அகபா ஒப்பந்தம் செய்ய சொல்லமா இல்லையா, அந்த ஒரு மரம் இருந்துச்சான். என்ன இருந்துச்சா? மரம். அவங்க ஹிலாஃபத்துக்கு வந்தனே அந்த மரத்தை வெட்டினாங்களாம். அதாவது என்ன செஞ்சாங்களாம், அந்த மரத்தை வெட்ட சொல்லி உத்தரவிட்டாங்க. ஏன்னா யாரெல்லாம் காபாவுக்கு வராங்களோ அவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மரத்தையும் வந்து ஒரு பார்க்கும் பொருளாக ஆக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இங்கே இருந்தாங்க, பரக்கத்து இருந்தாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு வெட்டினாங்க? நாளை அதுவும் ஒரு வணக்கமிடமாக ஆயிருன்றதுக்காக, வணக்கமிடமாக ஆயிருன்றதுக்காக என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போ பரக்கத்தை தேடுறவங்க பரக்கத்தை தேடுவாங்க. அடுத்து பின்னாடி ஒரு சமுதாயம் என்ன செய்யும், அதை தவறுதலா செஞ்சு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மரத்தை வெட்டினாங்களாம். அது மாதிரி ஒரு யூதர் வந்து கேட்டான் உமர் ரலியல்லாஹு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா இறங்குச்சா இல்லையா அந்த அரஃபாவுடைய நாளில்? அந்த நாள்லாம் எங்களுடைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தா, எங்களுடைய சமுதாய மக்களுக்கு இப்படி ஒரு நாள் இருந்தால் அந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிருப்போம், நீங்கள் என்ன அந்த நாளை ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறீங்களேன்னு சொன்னப்போ முறையில் என்ன சொன்னாங்க, அந்த நாளுடைய கண்ணியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதை கொண்டாடி தான் அந்த கண்ணியத்தை சொல்லணுன்னு கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது ரெண்டே ஈது தான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நம்மளுக்கு பெருநாள்கள் என்பது ரெண்டு தான், ஒன்று ஈதுல் ஃபித்ரு, ஒன்று ஈதுல் அல்ஹா. ஈதுல் ஃபித்ரு ரெண்டு, ஈதுல் அல்ஹா. இன்னலி கௌமி ஈதுன் வஹாதா ஈதுனான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சமுதாயத்துக்கும் பெருநாளை போல இது எங்களுடைய பெருநாள். எதை சொன்னாங்க,
ஈதுல் ஃபித்ர்னு சொன்னாங்க, ஈதுல் அல்ஹான்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த தக்குவா இருக்கே, இறையச்சம் அல்லாஹ்விடத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஏற்படணும். ஏன்னா தக்குவா இல்லைன்னா ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, நல்வாழ்க்கையாக வாழ முடியாது. அதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான். நீங்கள் இறையச்சம் பெற்றதுக்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை படைத்த அந்த ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்க என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லதி, இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஸா, உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ். நினைச்சிருக்கிறான் அல்லது எப்படிப்பட்டவன், ஜஅல லக்குமுல் அர்ல, உங்களுக்காக பூமியை ஆக்கியிருக்கிறான். என்னது, ஃபிராசன், என்னது, விரிப்பாக. வஸ்ஸமா பினான், இன்னும் வானத்தை பினா அப்படின்னு சொன்னால் சகஃப், அதானது ஒரு ஓடு, என்ன சொல்கிறது, அதை மேல் முகடுன்னு சொல்கிறது. அது தமிழில் சொன்னால் விதானம் அப்படின்னு சொல்கிறோம். அது விதானம், விதானம்னா லில்லஹு, நிழல் தருவது. அது அதாவது நம்மளை மறைத்திருப்பதுன்னு அர்த்தம். சமா பினா, அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த வானத்தை சக்குஃபாக, என்னது சக்குஃபா, என்னது கூரன்னு சொல்கிறோம் இல்லையா, முகடாக எல்லாம் நினைச்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். அன்சல மினஸ்ஸமா இமா, இன்னும் வானத்திலிருந்து மலையை, தண்ணீரை இறக்கச் செய்கிறான். வானத்திலிருந்து தண்ணீரை மலையாக இறக்கச் செய்கிறான். எனவே அஹ்ரஜ பிஹி மினஸ்ஸமராத், கனிவர்க்கங்களிலிருந்து அதை கொண்டு தான் அல்லாஹ் வெளியாகிறான். எதை கொண்டே, அந்த மலையை கொண்டு தான். தாவரங்கள், கனி விளக்கங்கள், நம்ம சாப்பிட்றதெல்லாம் எதுலேருந்து வருது, மலையிலேருந்து வருது. எதுலேருந்து வருது, மலையிலேருந்து வருது. ஃபஹரஜ பிஹி மின சமராத்தி ரிஸ்கன் லக்கும், உங்களுக்கு உணவாகக்கூடிய பழங்கள். நம்ம எதை சாப்பிட்டு புசிக்கிறோமா இல்லையா, அந்த சமராத்துகளை அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரிலிருந்து தான் வெளியாக்கிறான். ஃபலா தஜஅலூ லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்காக ஆக்கி விடாதீர்கள், அந்தாதன், இணையாக ஏற்படுத்திடாதீங்க. அந்தாதன்றது பிமானா ஷுரகா, என்னது இணையா, அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரையும் ஆக்கிறாதீங்க. எப்படி, அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருக்கிற நிலையிலே ஆக்கிறாதீங்க. நீங்கள் என்ன செய்கிற நிலையில், அன்தும் தஅலமூன், என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, அவன்தான் உங்களை படைச்சான், நீங்கள் என்ன செய்யலை எதையுமே. இப்போ ஒரு செடி முளையுது, அந்த செடியிலிருந்து கனி வர்க்கங்கள், பல வர்க்கங்கள் வருது. இந்த கனி வர்க்கங்கள், பல வர்க்கங்கள் எதுலேருந்து வருது, மலையிலேருந்து. அந்த மலை யார் கொடுத்தா, அப்போ அது அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், உருவாக்குறான், அல்லாஹ் தான் அதை படைச்சான், நீங்கள் என்ன செய்யலை, படைக்கிற அப்படின்றத எண்ணுங்க. அப்படின்னு என்ன செய்யுங்க, எண்ணுங்க, சரிங்களா. அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கிற நிலையில், அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அப்படி தெரிஞ்சிருக்கிற நிலையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்விற்கு இணையாக நீங்கள் எதை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அடுத்ததாக சொல்கிறான், வைன் குந்தும் ஃபி ரைபின், வைன் குந்தும் நீங்கள் இருந்தால், ஃபி ரைபின் சந்தேகத்தில் இருந்தால், என்ன இருந்தால், சந்தேகத்தில் இருந்தால், எதில், மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா, நம் அடியாரின் மீது இறக்கி வைத்ததிலிருந்து, நம் அடியாரின் மீது இறக்கி வைத்ததிலிருந்து என்னது, நீங்கள் சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்போ அதில் உங்களுக்கு சந்தேகம் அல்லாஹ் தான் அதை இறக்குனா அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஃபஅத்து பி சூரத்தின், ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஃபஅத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்க. எதில், மிஸ்லிஹி, அதே போல் சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொண்டு வாங்க. வதுவும், நீங்கள் அலையுங்கள், சுகதாக்கும், உங்களுக்கு கூட்டாளிகளாக, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். மின்தூனில்லா, யாரை தவிர, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை அல்லாததிலிருந்து நீங்கள் செய்யுங்க, யாரை வேணாலும் நீங்கள் உங்களுடைய துணைக்கு கூட்டுக்குங்க. எப்போ, இன்குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எந்த உண்மை, அல்லாஹ் இறக்கலை, அல்லாஹ் இந்த அடியார் மீது இறக்கலை, முகமது இது தவறாக சொல்கிறாரு அப்படின்றதுல உங்களுக்கு உண்மை இருந்துச்சுன்னா, அப்படின்றதுல
உண்மை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வை அல்லாததை நீங்கள் கூட்டாளிகளாக எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வை அல்லாதவங்கள நீங்கள் கூட்டாளிகளாக எடுத்துக்கொண்டு இதே போல் என்ன செய்யுங்க, ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாங்களே பார்ப்போம் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான். சரி, மிஸ்லிஹி இதை போல அப்படின்ற என்ன அர்த்தம்னா, இந்த மிஸ்லுக்கு சொல்கிறாங்க தஃப்சீர்களில் விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குர்ஆனை போல நீங்கள் கொண்டு வரணும்னா அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த குர்ஆனுடைய பலாகத் இருக்கணும். சும்மா நீவாட அரபியில் எது எழுத முடியாது. குர்ஆனுடைய பலாகத், குர்ஆனுக்கென்று இருக்கக்கூடிய அந்த தனி சாராம்சம், குர்ஆன் அதே போல் என்னது வஹுஸ்னுன் நல்மி, அந்த குர்ஆனுக்கு இருக்கின்ற அந்த அமைப்பு, அந்த அழகான அமைப்பு, அந்த அழகான குர்ஆனுடைய அமைப்பு போல வேறு எதுவுமே இல்லை. அதாவது குர்ஆனில் ரொம்ப மிகப்பெரிய சூறான சூரத்து மரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்துகள் எல்லாமே ஒரே மாதிரி முடியும். காஃபஹா யா ஐன்சா திக்ரு ரஹ்மத்தி அபுதஹு ஜக்கரியா இதுநாதாஹு ரப்புஹு நிதா அன் ஹஃபியா, அப்படியே யானே முடியும். அருமையான சூறா இது. குர்ஆனுடைய நதும் இதுதான் அந்த அமைப்பு. இந்த அமைப்பு குர்ஆனில் தான் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மிஸ்லிஹின்றதுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை போலன்றது என்னது? இப்போ நீங்கள் வாட்டுக்க அரபியில் தானே இருக்குது, அரபியில் நம்ம 2 வரையும் சொல்லிடலாம். அப்படி சொல்லல அல்லாஹ். நீங்கள் கொண்டு அதே போல கொண்டு வாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த நல்மு இருக்கணும், அந்த குர்ஆனில் இருக்கிற அந்த பலாகத் இருக்கணும், அந்த குர்ஆனில் இருக்கிற அந்த பலாகத் இருக்கணும். அதே போல அல் இஹ்பாரு அனில் கைப், அந்த செய்திகள் மறைவான செய்திகளாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அது மறைவான விஷயத்தை சொல்லணும். கொண்டு வந்தானா இல்லையா? ஒன்று அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அதுராக்க மல்ஃபீலு கானலகு குருத்துமுன், யானைனா என்ன, உனக்கு தெரியுமா? அதற்கு தும்பிக்கை இருக்கு. யானைக்கு தும்பிக்கை இருக்குன்னு யாரும் தெரியாதா? குர்ஆனை போலன்றப்ப அந்த குர்ஆனுக்கான அந்த ஹுக்கூக்கியத்து இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் சொல்லுகிற அந்த விஷயம் அந்த விஷயத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த அல் இஹ்பார், அந்த செய்திக்கு ஒரு வெயிட் இருக்கணுமா இல்லையா? நீ வாட்டுக்க யானை யானைனா என்ன தெரியுமா? யானைக்கு தும்பிக்கை இருக்கும், அதுக்கு காது பெருசாகலே திருச்சி போயிடுவேன். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். மிஸ்லிஹி அதே போல் கொண்டு வாங்கினா குர்ஆன் இருக்கிற பலாகத்து இருக்கணும், ஹுஸ்னுன் நல்தும் இருக்கணும். அதே போல் என்ன இருக்கணும்? இஹ்பாரு அனில் கைபி, அந்த மறைவான விஷயத்தை, அந்த விஷயங்கள். அதாவது இப்போ யானைக்கு தும்பிக்கை இருக்குன்றது யாருக்கு தெரியாத விஷயமா? அவங்க அந்த மாதிரி இருக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி நீங்கள் அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா, அல்லாஹ் இறக்கலை சந்தேகம் இருந்து அல்லாஹ் இறக்கலைன்றதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அல்லாஹுவை அல்லாதவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உதவியாளர்களாக வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆனை போல ஒரு சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு நினச்சான் அல்லாஹ் சொல்கிறான். ஃபைன்லம் தஃப்ஆலு, நீங்கள் அப்படி செய்யலைன்னா, நீங்கள் அப்படி திரும்பி எல்லாம் சொல்கிறா வலம் தஃபாலு, நீங்கள் செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாது. அதுபோல் உங்களால் என்ன செய்ய முடியாது. என்னடா ஃபைன்லம் தஃபாலு, நீங்கள் அப்படி செய்யலைன்னா வலம் தஃபாலு, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. ஃபத்தகுன்னார், நரக நெருப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, அஞ்சிக் கொள்ளுங்கள். நரக நெருப்புடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லத்தி, எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, கற்களையும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்டது. வக்கூத் அப்படின்னா என்னது? எரிபொருள். இப்போ நம்ம எரிபொருளுக்கு என்ன வைக்கிறோம்? விறகு வைக்கிறோம். மட்டை கிடக்குது, மண்ணெண்ணெயை வச்சு நெருப்பு ஏற்றுறோமா இல்லையா? அங்கே எரிபொருள் என்னதான்? மனிதர்கள். இந்த கருக்கள் என்று சொல்வது அஸ்னாம. யாரெல்லாம் அந்த பூமியில் சிலைகளை கடவுள்னு சொல்லி வந்தாலும் இல்லையா, அந்த சிலைகள் எல்லாம் அங்கே எரிக்கப்படும். அது அல்லாஹ் தஆலா மாலிகுல் ஜப்பார். ஜப்பார் என்ன அர்த்தம்? கொடுங்கோறனா. அப்போ ஜப்பார் அல்லாஹ் கொடுங்கோறனா, அடக்கி ஆள்பவன். என்னது? அல் ஜப்பாருல் கஹாருல் வஹாப். அல்லாஹ் அன்றைய நாளிலே, கியாமத்து நாளிலே எல்லா மக்களையும் தன்னுடைய கருத்தில் வச்சுருப்பான். அதனால தான் மாலிக் யௌமித்தீன் சொல்லப்பட்டுச்சு.
அந்த மார்க்க நாளுடைய அரசனவன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த நாளில் லா முழுக்க இல்லா முழுக்க, அவனுடைய அரசு தவிர வேறு எந்த அரசாட்சியும் அங்கே இருக்காது, எந்த அரசும் அங்கே இருக்க மாட்டாங்க. அது அல்லாஹ் கேட்பான் எல்லாத்தையும் பார்த்து, ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பரூன், இந்த உலகத்தில் அடக்கி ஆண்டாங்களே அவங்கள எங்கே? இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன் பெருமை பேசினாங்களா இல்லையா? யார்? ஃபிரௌனை போல. ஃபிரௌன் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் ரப்புக்கும் ஆயிலா, அது பெருமை தானே, நான் தான் பெரிய கடவுள். எங்கே ஐனல் முத்தகப்பரூன், எங்கே ஃபிரௌன், எங்கே ஹாமான, எங்கே இது போட்டு கொடுங்கோல் செய்தவர்களாம் எங்கே? நல்லா கேட்பான். அப்போ அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நெருப்பை நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் பயந்துக்கங்க. ஃபைன்லம் தஃபாலு, நீங்கள் அப்படி செய்யலைனா வலம் தஃபாலு, நீங்கள் செய்ய மாட்டீங்கன்றது தெரியும். ஒத்தக்குன்னார், நெருப்பை பயந்துக்கங்க. அல்லத்தி, எப்படிப்பட்ட நெருப்பு? வக்கூதுகன் நாசு வல் ஹிஜாரா, மக்களையும் கருக்களையும் எரிபொருளாக கொண்ட நெருப்பு. மக்களையும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்ட கருப்பு. உஇத்தத்தில் காஃபிரீன், இது காஃபிர்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, காஃபிர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. நரகம் அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்கிறப்ப உஇத்தத்தில் முத்தக்கின்னு சொல்கிறான். சொர்க்கம் யாருக்காக வருது? இன்னல் ஜன்னத்தை அது மாதிரி சூரத்து முகமதுலே ஃபத்தலையா, இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தை முத்தக்கீன்களாக தயார் செய்து வைத்திருக்கிறான். அதில் வந்து என்னது? அன்ஹாரம் இம்மாயின் கைர ஆசின், முசஃபா, பாலாறு, தேனாறு, மது ஆறு, தண்ணீர் ஆறு ஓதும் சொல்ல மாதிரி அல்லாஹ் சொல்ல என்னது? மசருல் ஜன்னதி உய்தல் முத்தக்கூன். சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? முத்தக்கீன்களுக்காக சொர்க்கம். அப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா, குர்ஆன் என்பது மிகச்சிறந்த ஃபசாகத்து தான். அதனால தான் சொல்கிறோம், குர்ஆனை அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறது, குர்ஆனை பொருளறிந்து ஓதுறது இருக்காது இல்லையா, அது வந்து என்னது? மிகச்சிறந்த இனிமை, மிகச்சிறந்த. எப்படிப்பட்ட குர்ஆனை நம்ம ஓதுகிறோம், எப்படிப்பட்ட ஆயத்தை ஓதுகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கோட இப்போ 25 ஆயத்து இன்றைக்கோட நடத்துகிறோம். இப்போ இந்த பக்கராவில் இந்த 25 ஆயத்துக்களை நீங்கள் எப்பெல்லாம் தொழுகையில் ஓதுனீங்களோ அப்போல்லாம் என்ன செய்யணும்? அந்த அர்த்தம் வரணும். வருதா? அங்கே ஓதுறதே இல்லை உஸ்தா, பக்கரா அங்கே ஓதுனா குழு இல்லாகுது. என்ன ஆயத்தைனா ஓதி பாருங்களேன், அதுலேயும் சுபுகளெல்லாம் ஓதி பாருங்களேன். அப்படி ரம்மியமாக அந்த நேரத்தில் அந்த இடங்களில் அந்த அர்த்தங்களை தெரிஞ்சு என்னது? அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்படியே அந்த அர்த்தங்கள் நம்ம மனசில் ஓடும். ஓ இதானா அல்லாஹ் அப்படி சொல்கிறான். என்னது? ஃபீ குலூபிஹி மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரல்லா வலஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் சொன்னானே அவங்களுடைய உள்ளத்தில் நோய் இருந்துச்சு, அந்த நோய் ஃபஸாதஹுமுல்லாஹு மரல்லா, அவருடைய நோய் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான்ட்டு நான் வயலில் சொல்கிறேன்னா இல்லையா? இது மனசில் ஓடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அர்த்தங்கள் இருக்கே. நான் கிட்டத்தட்ட சூரத்துல் கஹ்ஃப் ஒரு 4 வருஷம் காலேஜில் நடத்தினேன். அது சூரத்துல் கஹ்ஃபை பிள்ளைகளுக்கு பாடம் எத்தனை வருஷம் நடத்தினேன்? 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கஹ்ஃப் மனப்பாடம் ஆயிடுச்சு. முழுசாக மனப்பாடம் இல்லாட்டினாலும் அந்தந்த இடத்துல ஒரு சில ஆயத்துகள்னால் அந்த வார்த்தைகள் கண்டினியூட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முழுசாக நீ கஹ்ஃபை மனப்பாடமாக சொல்லுங்கள் உஸ்தாத்னா ஓத மாட்டேன், ஓத முடியாது, தெரியாது, ஹாஃபில் இல்லை கஹ்ஃபை. ஆனாலுமே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறப்ப என்ன இது? இந்த வார்த்தைகள் காரணம் என்ன? அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம வருஷம் பேசணும். எஸ்ஆர் உனக்கு கண்டில் கர்ணேன், தில்கரனை பற்றி அவங்க கேட்குறாங்க, நல்லா சொல்லுவானா இல்லையா? அப்போ அது மாதிரி எல்லாமே. அப்போ அந்த கஹ்ஃபுடைய அந்த சாரம்சம், அந்த ஆயத்துகள் என்னச்சு? எப்போ அது பொருள் உணர்கிற பொழுது, அர்த்தங்கள் விலகுகிற பொழுது, அர்த்தங்கள். அதனால் எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம இந்த ஜலாலைனை படித்தோம், இந்த ஜலாலைன் முடிஞ்சிருச்சு, பக்கரா போயிருச்சு, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தங்கள்லாம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு சொன்னால் அது எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கணும்? இந்த அர்த்தங்கள், இந்த மஃபூஹும்கள் எப்போ வரைக்கும் இருக்கணும்? இந்த ஜஸதை, இந்த ஜிஸ்மை நாளை கபூரில் போய் வைக்கிற வரைக்கும் அந்த காபா, அந்த பக்கரா, ஜலாலைனில் ஓதப்பட்ட அந்த பக்கரா, அந்த அர்த்தங்கள் பார்க்கப்பட்ட பக்கரா நம்மளுடைய தொழுகையில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும்? யா யுஹன்னாஸ் ஓபுது ரப்பக்கும் உள்ளதின்னு ஆரம்பித்தாலே என்ன செய்யணும்?
அப்படி இருக்கணும். இறைவனை வணங்க சொன்னானே அல்லாஹ், எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? எப்படிப்பட்ட இறைவன்? கலக்கக்கும், உங்களை படைத்த இறைவன். வல்லதீனமின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த இறைவன். அல்லக்கும் தத்தக்கும், நம்ம இறையச்சம், நீங்கள் இறையச்சம் அடைவதற்கு அல்ல நினைச்சான் படைச்சானே. அல்லதி ஜாயலக்கும் லர்ல ஃபிராசா வஸ்ஸமா அபினா ஆ வன்சல மினஸ்ஸமா இமா ஆ ஃபஹ்ரஜ பிஹி மினசமராத்தி ரிசுக்கன் லக்கும், மசமராத்தி ரிசுக்கன் லக்கும். அப்படி என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக என்ன செய்யணும்? நமக்கு அர்த்தம் தெரியணும். ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதவ் வ அன்தும் தஅலமூன் இன் குன்தும் ஃபி ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன் ஃபஇன் லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உயித்தத் லில் காஃபிரீன். அப்படி என்ன செய்யணும்? ஒவ்வொரு அர்த்தங்கள் ஓடணும் இன்ஷா அல்லாஹ். புரியுதாம்மா? அர்த்தம் பார்ப்பீங்களா இல்லையா? மனப்பாடம் வைப்பீங்களா இல்லையா? ஞாபகம் வைப்பீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொன்னால் இந்த தரிசுடைய பிரயோஜனம் எதுவுமே இல்லை. சும்மா காதில் கேட்டு மற்ற பாடங்களை போல் எழுதுனே சரியாக போச்சு, ஸ்கூல் பாடங்களை போல் பரிசு எழுதி முடிச்சோன்னே எல்லாம் சரியாக போச்சு, தஃப்சீருல் ஜலாலீன் காலாண்டில் உஸ்தாத் பரிசு வைப்பாங்க, எழுதிட்டு அப்பாடா முடிஞ்சு நீங்கள் அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த தஃப்சீல் ஜலாலுடைய மன்ஃபாத்து கிடையாது. ஏன்னா ஹதா கலாமு ரப்பி வஹாதா ஷிஃபாத்து ரப்பி, இது அல்லாஹுடைய வார்த்தை, இது அல்லாஹுடைய தன்மை. அப்போ என் ரப்புடைய வார்த்தை இதான் ரகுபத், இதுதான் தர்கீப். என் ரப்புடைய வார்த்தை, என் ரப்புடைய கலாம், என் ரப்புடைய வார்த்தைகளை நான் பொருளறிந்து கருத்தறிந்து என் இறைவனிடத்தில் சொல்லுகிற விஷயத்தை நான் அறிந்து ஓதுகிறேன் அப்படின்னு இருக்கிற அந்த இது இருக்கா இல்லையா? அதான் சொல்ல, அதற்கு இணையான சுகம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எப்பொழுது ஒருவருடைய குர்ஆன் கருத்தறிந்து பொருளறிந்து அவர் ஓதுகிற பொழுது அவருடைய உணர்விலே அவருக்கு ஏற்படுகிறதோ அந்த மாதிரியான உலகத்தின் இன்பம், உலகத்தின் சுகம் வேறு எங்கேயுமே கிடையாது. தொழுகை அவ்வளோ அழகாக இருக்குமா? ஒரு ஹாஃபிலே ஓதுறாருனா அப்படியே நம்ம பின்னாடி மெய் மறந்து அந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்கள் நினச்சி பார்த்தோம்னா தொழுகையில் ஈடுபட நாங்கள் எங்கே உஸ்தா அவர் என்ன ஓதுறாருன்னு எங்களை அதே சுபுகளெல்லாம் நாங்கள் தூக்கத்திலே நிற்போம். அல்லாஹ் அக்பர் தூங்கி விழுவோம். ஒரு நாள் இடத்துல மாசால அந்த அஜித் சலாமே கொடுத்தாரான், இவன் நின்றுட்டு இருக்கேன் கேட்டால் அவ்வளோ நின்று இப்படிதானே எல்லாம் இயல்பு. இதெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்லிட முடியாது, இதெல்லாம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது சொல்லுவோம். அந்த மனிதர்களுடைய உள்ளம், அதாவது மனுஷனை யார் அறிவாளி? யார்? அல் கையீஸ் மந்தான நப்சஹு லிமா அமில பாதல் மவுத். தான் நப்சை அடக்கி ஆள்வது வந்து அறிவாளி. நப்சை குழந்தைய சுபுவுக்கு ஒரு ஹாப்ஸா தொழு வைக்கிறேன் இன்னைக்கு, மௌலானா அப்துல் சமத் ஹாப்ஸா தொழு வைக்கிறார் இன்னைக்கு சுபுக்கு. காலையில் எந்திரிச்சு வரப்பே ஒளி செஞ்சுட்டு வரப்பே தோணுது, ஃபாயிஸ் உஸ்தாத் சொன்னாங்க இன்றைக்கி போய் பக்கரா ஓதுறோம். நம்ம ஓதுல நம்ம பின்னாடி தரிசு படித்த யூசுஃப் ஹாப்ஸா எல்லா ஹாப்ஸாக்களுக்கு என்ன செய்யணும்? அது இப்படி அர்த்தங்கள் ஓடணும், அவங்கள ஞாபகத்தை படுத்தணும். இதனாலே இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், பக்கராவில் அலிஃப் லாம் மீம்லேருந்து ஆரம்பிச்சு என்ன செய்ய போகிறேன்? 2 ஐன் ஓதப்போம். 2 ஐன் என்னது? இந்த யாயுவன்னா சுபுரப்புக்கும் முதல் ஆயத்து வரைக்கும் ஓதுறப்ப அப்படி நீங்கள் அந்த எண்ணத்தோடு வந்து ஓதுனீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய? அர்ஷத் மூலனா தக்பீர் நிற்கிறப்ப தெரியும், ஓதுறாங்க அழகா, எவ்வளோ அருமையாக ஓதுறாரு சார். இதைத்தானே ஃபாயிஸ் உஸ்தாத் சொன்னாங்க, சலாலைனில் படித்தோமே, ஒவ்வொரு ஆர்த்தங்கள் வரும் தான். அந்த சிந்தனை இருந்தால் வரும், தர்கீப் இருந்தால் வரும், ஆசை இருந்தால் வரும். ஆமாம் போய் தக்பீர் சபீஸ் ரப்பிக்கிறா அல்லது அழகப்பா சப்பா அதெல்லாம் பார்த்தாருன்னா அவரெல்லாம் எப்போ தொழு வச்சால் அதுதான். தொழுகையில் எந்த சூறாவுமே ஹாஸ் ஆகக்கூடாது. இப்போ ஜும்மாவிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில் என்னது சபீஸ்மாவையும் 2 ரக்காயத்தை ஹல்லத்தாக ஓத சொன்னாங்களே, சுன்னத்து தான். அதுக்காக எல்லா ஜும்மாவிலையும் ஃபரலுடைய இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்மளாம் ஓதக்கூடிய ஆலிம்கள் எல்லா விஷயத்தையும் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜரில் சஜ்தா வரும், சுன்னத்து தான். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? எந்தளவு ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி ஃபஜருக்கு 3 ரக்காயம் சொல்கிறவங்க வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை அவ்வாம்கள். அது என்ன இன்றைக்கி 2 ரக்காயத்தில் வச்சு 3 ரக்காயத்தா கேட்டாங்க, சஜ்தாவுக்கு 1 ரக்காயத்தை ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர் போய்ட்டு அல்லாஹ் எந்திரிக்கிறோமா இல்லையா?
என்ன ஆயிடுச்சு? வல்லமை இந்த இதற்கு இந்த தான் சூறான்னு தகசூஸ் பண்ண மசாயிலே வருது, ஃபிக்குகளே வருது. அது இந்த சூறா தான் என்ன செய்யக்கூடாது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க செய்யணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, அதை மட்டும்தான் செய்யணும் கிடையாது. சரியா? அவ எதுக்கு சொல்ல வர, நிறைய குரான்கள் நிறைய வசனங்கள், நிறைய சூறாக்கள் இந்த மாதிரி அர்த்தம் இடையில எடுத்து ஓதுங்களே ஜும்மாவில். வைதா கீலலகும் ஆமினு கமா ஆமனன்னாஸ். அப்போது வந்தா தப்சீர் ஜா என்ன வந்துருச்சா தப்சீலால். இதுதான் அந்த ரகுபத். இந்த ரகுபத் ஏற்பட்டால் தான் நாங்கள் ஓதுறப்பெல்லாம், நான் முதல் சுமரா போய் சேர்ந்தப்போ தகசீல் ஓய்ந்த நிஜாமுதீன் சொல்லி ஹாப்ஸா, அவர் மகரிப் தொழு வச்சாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். காரணம் என்னென்னா முத்தராதிஃபாக ஓதுவார். என்ன ஓதுவார்? முத்தராதிஃபாக ஓதுவார். முதல் தக்பீர் கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் அலம் தர கைஃப ஃபஅல ரப் சரி சூரத்துல் ஃபீல் ஓதுறாங்க. فعل ربك بآد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. எங்கே வருது? ஃபஜ்ரில் வருது. ரெண்டாவது ரக்காயத்தை திரும்பி அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ஸ்லோவாக ஓதுவார். என்னடா முதல் ஆயத்திலே ஓதுறாரா? முதல் காயத்தில் என்னது இந்த மாதிரி நிறைய ஓதுவார். அவர் எப்பெல்லாம் மகரிப் தொழு வைக்கிறாரோ, அவர் எப்பெல்லாம் அந்த மகரிபை தக்பீர் கட்டுறாலே அன்னைக்கு கண்டிப்பாக என்ன தான் ஒரு முத்தஷாபிக பார்க்கலாம். அது பாரு, இன்கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதத்தம் ஃபஇதஹும் ஹாமிதுன். திரும்ப ரெண்டாவது கேத்துல இன்கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதத்தம் ஃபஇதஹும் ஜமீஉல் லதைனா முஹ்தரூன். அவர் மாணவர் ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குன்தும் துஅதூன். ரெண்டாவது ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி யுகத்திபு பிஹல் முஜ்ரிமூன். அவரோட ஃபேமஸாக இருக்குது அந்த ஆயத்து. எனக்கு தெரியல, அந்த முதல் ஜுஸுடைய கடைசியில் வரும் அந்த ஆயத்து, கடைசி சஃபாவில் வரும். அதே ஆயத்து மூணாவது ஜுஸுடைய கடைசி சஃபாவில் வரும். அப்சாக அது கிட்டத்தட்ட நிறைய ஒரே மாதிரி கடைசி ஆயத்தாக மாறும். அப்படி ஓதுறப்ப என்னடா முதல் காயத்தில் ஓதுனே ஓதுறாரு, ஆனால் அது வேறு ஆயத்து. நிறைய ஓதுவார் தான், நிறைய ஓதுவார். எதுக்கு சொல்ல வரோம்னா, அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இப்போ நானும் மேக்ஸிமம் என்ன ஓதுவேன் அப்படியே. அது ஜும்மாக்களில் இந்த முத்தராதிஃபால் எடுத்து அங்கங்கே எடுத்து என்ன செய்கிறது ஓதுவார். எதுக்கு சொல்ல வரோம்னா, இதெல்லாம் கற்றுக்கொள்றதா மதரசா. சும்மா எப்பயும் போய் நீ அலம்துல கைஃப லீலாஃபி குறைசி இன்னும் அன்சல்னா இதெல்லாம் ஓதுனா அப்புறம் என்னத்துக்கு? மாணவர்களுக்கு தொழுகை வாய்ப்பு தொழுகை வைக்க வாய்ப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அந்த அந்த தொழுகையில் நம்ம ஓதணும். என்ன ஓதணும்? நல்லதா? அதுக்காக சின்ன சின்ன சூறாக்களை ஓத வேணான்னு சொல்லலை, அதவே மட்டும் பிடிச்சி திட்டியாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ யூசுப் ஆஃபீஸெல்லாம் இப்போ தொழுக வச்சானா இவர் சபீஸ் மாதிரி ஓதுவாப்பில் ஜிம்மாவில் இவர் ஓதுவார் அப்படின்ற மைண்ட் செட் வந்தேன். அதெல்லாம் ஆயிடுச்சு இன்றைக்கி நிலமை கேள்வியாத்தா. இன்றைக்கி ஜும்மாவில் நம்ம பெரும்பாலும் ஓதுற என்ன ஓதுறோம்? சபீஸ் ஓதும். அதை விட்டு போட்டால் என்ன முதல் காயத்தில் யாயு அல்லதினா முனிதா நூதி அலி சலாத்தி மியோமில் ஜும்மா, இது ரெண்டை தவிர ஏதாவது ஓதிருக்கேன் முதல் காயத்தில் வாழ்க்கையில்? நீங்கள் ஜும்மா தொழில் வச்சு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ரெண்டை தவிர முதல் காயத்தில் ஜும்மாவுக்கு நீ ஏதாவது புதுசாக இந்த மதரசாவுக்கு வந்தாலும் நீ ஓதிருக்கியா சொல்லுங்கள் யாராவது? சார் நான் ஓதிருக்கேன். என்ன ஓதிருக்கேன்? ஓதிருக்கேன். அதை ஒருத்தர் வந்துக்கிறாரா இல்லையா? மிச்சாலு அதே தான். யாயோ இல்லது நான் முனிதானோதி ரிசலாத்தி மியமில் ஜுமா வசோ இலா திக்ரில்லாஹி அதுல் பை தாலிக்கும் ஹைருலக்கும் எனக்குந்தும் போன ஜும்மாவில் எனக்குந்தும் தாக்கிடும். எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரியான முத்தராதிஃபுகள் இந்த மாதிரி நிறைய பழக்கப்பட்ட சூறாக்களை ஓதி ஓதி மற்ற சூறாக்களே என்னதில்லை இதே நான் கேட்குறேன். சபீஸ்மா ஓதணுன்றது ஹதீஸ் சுன்னத்து. இப்போ ரெண்டாவது ரக்காயத்தில் ஏன் ராஷியா ஓதுன்னு தான் சுன்னத்து.
அஃபலா என்லுன்னு ஓதுன சொன்னது. அப்போ நீ ஓதுறது கள்ளத்தாக்கணது ஓதேன். எத்தா முதல் ரக்காயத்தில் சிறுசாக ஓதுறத விட இரண்டாவது ரக்காயத்து பெருசாகன்றது ஃபிக்ஹு மசாயில் சுன்னத்து. ஆனால் அலக்கையும் ஹாஷியாக ஓதுறது சுன்னத்து தானே. அப்படி சிறுசாக ஓதுனா செல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. நீ இப்படி வா விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் ரக்காயத்தை விட ரெண்டாவது ரக்காயத்து சிறுசாக தான் ஓதுன்றதை நம்ம பிடிச்சோம்னா செல்லலாம் சொல்லியிருப்பாங்களா? அலக்கையும் ஹாஷியாக ஓதுங்கண்டு. அப்போ அதை சொன்னாங்கன்னா அதை செய்ய வேண்டியது, அல்லத்தாக்கள் ஆரம்பிக்க வேண்டியது, அதை ஆரம்பிக்கிறது இல்லை. அப்பல்லா என்னென்ன அது மட்டும் வந்து சரி. இங்கே நீ அப்பல்லா இன்னொன்று ஆரம்பித்த மாதிரி சபீஸ் மேலே பாதியிலேருந்து ஆரம்பு. ஏன் முதல்ல ஆரம்பிக்கிற? ஒன்று செஞ்சால் ரெண்டையும் முழுசாக செய்ய, இல்லை ரெண்டையும் பாதியாக செய்ய. அதுலேயுமே ஒரு முதலாளி பாதி பாதியாக எடுத்து ஓதுனோம்னா சபீஸ் மேலே வருமா இல்லையா? இல்லை அதுக்கு மேலே அது கொஞ்சம் மேலே. சரி அந்த இதுலேயே வரும், அதுலேயே வரும். நம்ம வசமாயி கதாஃபுலக மந்த ஜக்கா அது ஓதுவார் அந்த ஜாமிசா. ஓதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா ரெண்டாவது ரக்கத்தில் கது அஃபுலக மன் ஜக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா கத்தபத் சமூது பிதஹுவா சொத்து தாரி. இதில் என்னது வசமாயி இல்லை தான் வசம் இல்லை, இதில் வசமாயி ஒத்தாரிக்கிலோ இல்லை சரி வரும் ஒரு சுறாவில் வசம்சி வல்லுஹாக தான் வரும். வசம்சி வல்லுஹாக அது நிறைய பேர் வசம்சி வல்லுஹாகான்னு ஓதுறான். எங்கே நாங்களாம் வல்லுஹாகான்னு ஓதுறோம் கைதுக்கும் பார்ப்போம். வல்லுஹாகாவா வேலுஹாகாவா? வேலுஹாகா அலிஃப்லாம் இருக்கா இல்லையா? இல்லை. ஆனால் எத்தனை பேர் வல்லுஹாகான்னு ஓதிருக்கிறோம்? ஓதி இருக்கிறோம். நானே ஓதிருக்கிறேன். வல்லுஹாக தான் வசம்சி வேலுஹாகா. நீங்கள் நிறைய பேர் பள்ளிகளில் போய் தொழுது ஒன்றும் இல்லை, ஒரு ரசத்தை போய் ரசத்தில் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை வசம் சொல்ல ஓதுங்களே தொழுவீங்க அப்படின்னு ஒரு வல்லுஹாக தான் ஓதுவார். ஏன்னா அப்படியே பழகி போச்சு நிறைய விஷயங்கள். எதுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் குர்ஆனுடைய ஃபசாகத். இந்த குர்ஆனுடைய இந்த ஃபசாகத்துகளை நம்ம ஓதுகிற பசங்க நம்ம அதை வெளியே கொண்டு வரல, அதை முயற்சி செய்யலை, அதை தொழுகையில் நம்ம பயன்படுத்தலை, அதை தொழுகையில் நம்ம செய்யலைன்னு சொன்னால் வேறு யாரும் அதை செய்கிறது? நான் ரொம்ப பிடிக்கும் நிஜாம். நாங்கள் நிறைய பேர் சொல்லுவோம் நீங்கள் இந்த முத்தலாதி போகுதுங்க, நான் குர்ஆனில் எங்கன்னா முத்தலாதி பார்த்துட்டு வரேன்னா அதை பார்த்துட்டு வந்து சொல்லுவேன் அவருக்காக அந்த முத்தலாதி இருக்காது அது ஓதுங்க அப்படின்னு. அந்த 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 தர்கீப் அந்த தர்கீப் இருக்கா இல்லையா, அது குர்ஆனில் ஏற்படணும். ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த ஓத இந்த பக்கராவை ஒன்றும் இல்லை, நீ 3 ஆயத்தை மனப்பாடம் பண்ணு. பெருசாக நீ இப்படி எடுத்தானே 22 ஆயத்தை ஒன்று மனப்பாடம் பண்ண சொல்லலை, 3 ஆயத்தா 5 ஆயத்தா மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய? முதல்ல மகரிபில் ஓது. அல்லாஹ் முனாஃபிகினை பற்றி சொல்கிறான், என்ன சொல்கிறான்? வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்தி காலு இன்னமா முஸ்லிஹூன் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகின் லா யஷ்உரூன். நான் கேட்குறேனே, எத்தனை பேர்த்துக்கு யாசீன் மனப்பாடமாக தெரியும்? கைது. எத்தனை பேர் யாசீனை தொழுகையில் ஓதிருக்கிறோம்? அவங்க மட்டும் கையை மேலே வச்சுக்க, ஓதாதவங்க கீழே போட்டு. ஏன் யாசீனை தொழுகையில் ஓதுறதுக்கு ஹராமாக்கப்பட்ட சூறாவா? ஏன் ஓதுறது இல்லை? பையன் பின்னாடி நான் இருக்கும் அவனை லைட்டாக தங்குவார் வந்துச்சுன்னா அதான் தான் சொல்கிறீங்கள, நீ பயப்படுறதுக்காக ஒரு சூறாவை நீ தொழுகையிலேருந்து தடுத்து வச்சிருக்கியா இல்லையா? வாக்கியா எத்தனை பேர் மனப்பாடம் தெரியும்? எத்தனை பேர் வாக்கியா தொழுகையில் ஓதிருக்கிறோம் நம்ம? அஃபரஐத்தும் மா தும்னூன் அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நான் ஒரு விஷயம் இங்கே ஓதுனேன். அது மாதிரி எதுக்குன்னா எந்தெந்த இடங்களில் எது தேவையோ எந்தெந்த இது தேவையோ அந்தந்த எடுத்து ஓதுங்கம்மா, ஓதணும். அது ஓதுறதுக்கு தான் வாக்கியா, ஓதுறதுக்கு தான் ரஹ்மான் எத்தனை பேர் தொழில் ஓதிக்கிறோம்? ரஹ்மானோட சொல்லி ஓதுவேன். பவியாலா முதலாதி வர்றதுக்காக ஓத மாட்டேன். நிறைய பேர் போதே பயிற்சி பண்ணே, தப்பாக ஓது, சரி செய்ய. பயிற்சி கிளம்பு தானே இது. நீ என்ன பள்ளியாச மெஹராப்லேயே பண்ணிட்டு வச்சுருக்கலாம்?
இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சில ஹாஃபில்கள் இல்லாத இமாம்கள், சில ஹாஃபில்கள் இல்லாத இமாம்கள், ஹாஃபில்களாக இல்லாதவங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த சுபுவில் போய் நிறைய பள்ளிகளில் பாடுபடுறாங்க. இப்போ இணையவே ஒரு பள்ளியில் நானே ஒரு இமாமை போயிட்டா எனக்கு சுபுவில் அவ்வளோலாம் தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7 இடத்துல ஓதினாலும் அடுத்த வாரம் அதை தான் ரிப்பீட்டில் ஓதியானோ. ஒரு நாளைக்கு 7 சுபுவே நீ மாற்றி மாற்றி ஒரு காலத்தில் அரகமானு ஒரு நாளைக்கு வாக்கிய அதெல்லாம் நீ மாற்றி மாற்றி ஓதினாலும் அடுத்த வாரம் என்ன ஆகணும்? என்ன செய்வேன்? மக்கள் அவாம்கள் தொழுகு பரமே வரவங்க என்னத்தை அஜத்தை அரைச்சமாகவே அரைக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தான். ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் என்ன ஆயிரும்? ஒரு அஜத்து எப்போ பார்த்தாலும் ஒரு சில இடத்துல வச்சுருக்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஓதுவாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க ஓதி ஓதி அந்த இடம் எனக்கு மனப்பாடம் ஆகி போச்சு. அவங்க பின்னாடி தொழுது இப்போ இந்த இன்னான்சல் நான் ஃபீல் எடுத்துக்கிறதுலாம் நான் படிக்கிற மாசால ஓதுகிற காலத்தில் 27 நாளும் வித்திரில் அதுதான் ஓதுவார் முதல் காயத்தில். அதை கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு? இன்னான்சல்லாம் மனப்பாடம் ஆகி போச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வளமை எப்போ பாதிக்கப்படும் தெரியுமா? இன்னொரு இடத்துல போகிற பாதிக்கப்படும். வளமையை எதையுமே ஆக்காதீங்க. நிறைய ஓதுங்க, நிறைய தேடுங்க, நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுனாலும் நிறைய ஓதுங்க. வளமை இப்போ நம்ம போய் போகிறப்பே நம்ம மைண்டில் இது ஓதணும், இதை ஓதலாம் அப்படின்னு தோணணும். குர்ஆனுடைய ஃபசாகத்துகளை நம்ம தான் உணரணும். குர்ஆனுடைய ஃபசாகத்துகளை விளங்கலைன்னு சொன்னால் என்ன ஆயிடும்? இப்படி தான் அர்த்தங்கள் விளங்கி ஓதும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணு. இன்ஷா அல்லாஹ் நான் கேட்பேன். அடுத்தது எப்போ வேணாலுமே எந்த சூறாக்களையும் என்ன செய்யணுமே, இந்த பக்கராவில் ஓதுறப்ப யாரை வேணாலும் எப்போ வேணாலும் செய்யணுமே கேட்பேன். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுத்தா அப்படின்னு கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, சொல்ல வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ பஷ்ஷிரில்லதீன ஆமனு வ பஷ்ஷிரில்லதீன ஆமனு, இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி கொள்ளுங்கள். ஈமான் கொண்டு வா அமீலு சாலிஹாத்தி, இன்னும் நல்லமல் செய்தார்கள் அல்லவா? ஈமான் கொண்டு இன்னும் நல்லமல் செய்தார்கள் அல்லவா? அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் நன்மாராயம் சுப செய்தி சொல்லுங்கள். அன்னலகும், நிச்சயமாக அவர்களுக்கு ஜென்னாத்தின் சொர்க்கம் இருக்கிறது. முதல்ல ஜென்னாத்துன்னு என்னத்தா? தோட்டம் தான். அப்போ சொர்க்கமும் ஒரு தோட்டம் தான். எதுக்குண்ணா? ஜென்னாத்துனா தோட்டமா, ஜென்னாத்துனா சொர்க்கம். அப்போ சொர்க்கம் என்பது ஒரு தோட்டம், அது ஒரு ஹதீகத், ஒரு ஹதாய்க்கு தான். அது ஒரு பூஞ்சொலியான ஒரு தோட்டம். ஜென்னாத்தின் சொர்க்கங்கள் இருக்கிறது. தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹார், அதற்கு கீழே ஓடும் அன்ஹார் என்னது? ஆறுகள். என்னது? அதற்கு இதுதான் இங்கே இதுக்காச்சும் சொல்ல வந்தான். அதுக்கு கீழே ஓடுதுன்னா எதுக்கு கீழே ஓடுது? நம்ம சொல்கிறோம்லத்தா அன்னலகும் ஜென்னாத்தின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஜென்னாத்தை சொர்க்கம் அர்த்தம் வச்சா சொர்க்கம் விளங்கினா சொர்க்கத்துக்கு கீழேனா அப்போ சொர்க்கம் எங்கே இருக்குது? அது கீழே. சொர்க்கம் என்பதற்கு ஹதாயிக்குன் தாத்து ஷஜரின், மரங்கள் இருப்பது. அதே மரங்கள் இருக்கிற தோட்டம் தான் சொர்க்கம். அப்போ இங்கே கீழே ஓடுவது என்பது தகுத்த அசிஜாரிகா ஓ குசூரிகா, அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கு கீழும் அந்த தோட்டத்தில் இருக்கிற கோட்டைகளுக்கு கீழும் ஓடும். கோட்டைகளுக்கு என்ன செய்யும்? ஓடும். அன்ஹாருன் என்னது? நதிகள், நீர் ஓடும். குல்லமா, ஒவ்வொன்றுமே ருசிக்கு மின்ஹா, அங்கிருந்து தான் அவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அந்த தோட்டத்தில் விளங்கினது, அந்த தோட்டத்தில் விளைஞ்சது தான் என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். மினசமராத்தின், பழங்கள்லேருந்து, கனி வர்க்கங்கள்லேருந்து அங்கே விளைந்தது அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? பழங்களாக, உணவுகளாக கொடுக்கப்படும். ரிசுகா, உணவாக கொடுக்கப்படும். காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதல்லதி, இதை போலத்தான் ருசிக்கு நாமின் கவுல், இதற்கு முன்னாடி நாங்கள் கொடுக்கப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருப்பது தான் சொர்க்கத்திலும் இருக்கு. இந்த உலகத்தில் இருப்பதோடு அதிகப்படியாக இல்லாதது இருக்கலாம். இந்த உலகத்தில் இருப்பதோடு இல்லாத அதிகப்படி என்ன செய்யலாம்? அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் என்னதான் கொடுக்கப்படும்? இந்த உலகத்தில் இருப்பதை போலதான் கொடுக்கப்படும். அதான் அல்லாஹ் சொன்னான், ஊத்துபிஹி முத்தஷாபிஹா, இன்னும் அதற்கு ஒப்புமையாகவும் கொடுக்கப்படும், அதை போலவும் கொடுக்கப்படும். அதை போல அப்படின்றதுக்கு என்ன விளக்கங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில பழங்கள் ஒரே கலராக இருக்கும், சில பழம் என்ன செய்யும் ஆனால் சுவையில் வித்தியாசம் இருக்கும்.
சுவையில். அது மாதிரி என்ன செய்யப்படும் அந்த காலங்களில் சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான். வலகும் ஃபீஹா, இன்னும் அங்கே அவர்களுக்கு இருக்கிறது அஸ்வாஜு முத்தஹரா, சுத்தமான பெண்கள், ஹூருல் ஈன், துணைவியார்கள். ஹூருல் ஈன் முத்தஹரா அப்படின்றதுக்கு என்ன செய்யப்படுவது, அவர்கள் மினல் ஹைலி வ குல்லி கதரின், அழுக்கிலிருந்தும். ஹைல் அவங்க சொர்க்கத்திலலாம் பெண்களுக்கு என்ன ஏற்படாது, ஹைல் ஏற்படாது. அதுபோல் சுத்தமாக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன செய்யப்படும், சொர்க்கத்தில் கொடுக்கப்படும். ஹும் ஃபீஹா ஹாலிதுன் வஹும் ஃபீஹா ஹாலிதுன், இன்னும் அங்கே அவர்கள் நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள். இப்படி இந்த ஆயத்து ஓதுறோமா இல்லையா, இந்த ஆயத்து அர்த்தம் தெரியுதா இல்லையா, நம்ம என்ன செய்யணும், உடனே யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுறாரு, இந்த பாக்கியத்தை. இதுதான் குர்ஆன் தான். குர்ஆன் என்பது இதுதான் குர்ஆனுடைய ஃபஸாகத். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே தான். அஃபலாயத்து தப்பருல் குர்ஆன அமலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டேங்கிறதா, உள்ளத்தில் பூட்டா போடப்பட்டிருக்கு நல்லா கேட்குறான். அப்போ அது என்ன காரணம், இதுதான். எப்போ பார்த்தா நான் ஓதுவேன். என்ன கொடுமை தெரியுமா, வாழ்க்கையில் பல வருஷங்களாக பல நேரங்களில் பல தடவையாக நம்ம யாசீன்களை ஓதுகிற நமக்கு யாசீனுடைய அர்த்தம் தெரியாது. ஏங்க இப்போ யாசீன் நல்லா சொல்கிறத என்ன சொல்கிறான் சொல்லு, ஒருத்தர் கேட்குறேன்னு வச்சுக்க, யாராவது சொல்லுவான் சொர்க்க வாசிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். என்னது, இன்ன அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஃபாகிஹூன் ஹும் வஅஸ்வாஜுஹும் ஃபீ லிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன் லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்து வலஹும் மா யத்தவுன் ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜரிமூன். அப்போ இது மாதிரி ஒன்று கேட்குறப்ப நம்முடைய அர்த்தங்கள் வரணும். எப்போ அர்த்தங்கள் விளங்கியிருந்தால் வரும். அர்த்தங்கள் நம்ம கேட்கணும். இதா பக்கராவில் அல்லாஹ் ஆரம்பத்தில் சுகத்தை பற்றி எல்லா நேரத்தை சொல்கிறான், அப்படியே இந்த ஆயத்து வரணும். வசீர் இல்லதின் ஆமனு அமீது சாலிஹாத்தி காணத்துலகும் ஜன்னாத்து ஜிரிமி தஹ்தீஹல் அன்ஹார் குல்லமா ருஸிக்கும் மின்ஹா. அப்போ அந்த ஆயத்து வரணும். அப்படியே ஆயத்து அட்லீஸ்ட் அந்த ஆயத்து மனப்பாடம் வரலையானாலும் தமிழ் அர்த்தத்தையே சொல்லணும். அல்லாஹு தஆலா இந்த யாருக்கு நன்மை ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். அந்த சொர்க்கத்தில் என்ன இருக்குது, அது சொர்க்கத்தடியில் ஆறுகள் ஓடுகிறது. அந்த சொர்க்கத்தில் உள்ள கனிகளிலிருந்து தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. அந்த உணவு ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்ததை போல இருக்கு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை போல இருக்கும், அதற்கு ஒப்புமையாகவும் இருக்கும். அவர்களுக்கு இன்னும் என்னது, சுத்தமான துணைவிகள், சுத்தமான பெண்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படுவாங்க, கொடுக்கப்படுவார்கள், திருமணம் வைத்து போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி குர்ஆனோடு நம்ம வாழ பத்துட்டோம்னா, குர்ஆனோடு நம்ம தொடர்பை வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும், குர்ஆன் அல்லாஹ் சொன்னானா இல்லையா, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு எப்போ தான் நேர்வழி காட்டும், என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதான் நேர்வழி காட்டும். அப்போ என்ன சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான்றத விளங்கிக்கிறது முத்தகீன்களுடைய அடையாளம். குர்ஆன் நேர்வழி காட்டும். என்ன நேர்வழி காட்டும், குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியாமல் நேர்வழி காட்டணும். குர்ஆனை விளங்கணும் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு விளங்கணும், நம்முடைய தொழுகையில் நம்ம ஓதுகிற பொழுது அந்த அர்த்தங்கள் என்ன செய்யணும், நம்முடைய மனசில் ஓதணும். மற்ற சூறாக்களை நம்ம பார்க்கணும், அதாவது முழு குர்ஆனை பார்க்கணும். சில ஒரு நியத்து வைங்க, என்ன மௌத்தாகிறக்குள்ளே முழு குர்ஆனுடைய தர்ஜுமாவை நான் படித்து முடிப்பேன்னு எடுத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையுமே பாடத்துக்கு இருக்க முடியாது. எல்லாத்தையும் உட்காந்துனா 30 ஜுஸுவுக்கு தஃப்சீர் போட்டாங்கன்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு பட்டம் வாங்கிக்கோங்க. 30 அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா, என்னது இந்த கஹ்ஃபில் கடைசி வரும்ல, இன்னல்லதீன ஆமனு வமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா ஹாலிதீன ஃபீஹா குல்லவு கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி லனஃபீதல் கப்ர கப்ரம் தன்ஃபது கலிமாத்தி ரப்பி. கடல் மையை முழுக்க நீ குர்ஆனுடைய விளக்கத்தை எழுத பயன்படுத்தினாலும் அந்த வார்த்தையை எழுதி முடிப்பதற்கு முன்னால் லனஃபீதல் பஹர், கடல்தான் தீர்ந்து போயிடும். கபுல் அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. அடுத்து அல்லாஹ் சொன்னா வலவு ஜிக்னா பிமிஸ்லிஹி மததா, அதே போல் இன்னொரு கடலை நீ கொண்டு வந்தாலும் சரிதான். இதே போல் அல்லாஹ் குர்ஆன் இன்னொருத்தர் சொல்கிறார், எங்கன்னு தெரியல, அமீன் சஜரத்தி அக்ராமின், உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக நீங்கள் எடுத்தால் அது என்ன செய்யாது, பத்தாது.
எது சொல்ல வரேன்? எல்லா சூறாக்களுக்கும் 30 ஜுஸுக்களுக்கும் நம்ம தஃப்சீர் படித்தோன்னு சொன்னால் நேரம் பத்தாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம், சொல்லுங்கள். ஒரு 25 வருஷம் படிப்பு வச்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் தஃப்சீர் ஜலாலே 30 ஜுஸுக்கு படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அதை என் யோசித்தா நீங்கள் வேறு. சரி ஹை, வாங்க பார், அடுத்த பார். யா அய்யுஹன்னாஸ் அப்படின்றது அஹ்லே மக்கா, மக்காவாசிகள். அன்னதே மக்காவாசிகள். உஅ்புது அப்படின்றதே வஹீது, அவனை ஒருமைப்படுத்துவது, அவனை மட்டும் வணங்குவது. ரப்பக்கும் உள்ளதி ஹலக்காக்கும் அப்படின்றது அன்ஷாக்கும் வலம் தக்கூனு செய்யா. அன்ஷாக்கும் உங்களை உருவாக்கினான். எப்படி? வலம் தக்கூனு செய்யா, நீங்கள் இல்லாமல் இருந்த பொழுது. மனிதனை இல்லாமல் இருக்கிறது மனிதனை உருவாக்கினான். வ இன்னும்ன்றது ஹலக்க. அல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் என்பது பி இபாதத்திகி இகாபுகும், அவருடைய தண்டனையை அஞ்சி அதற்காக இபாதத் செய்வது. அல்ல அல்ல அப்படின்ற வார்த்தை இருக்கே ஃபி அசலி தரஜி, நம்ம இதில் படிச்சிருப்போம். லா அல்ல என்னது? லா அல்ல என்னது? என்ன ஹர்ஃபு? அல்ல என்ன ஹர்ஃபு? விஷால்லாம் கேட்கல. என்னுடைய அகவாத், என்னுடைய சகோதரி. அப்போ படிக்கிறப்ப தரஜின்னு என்ன? நல்லதாக நடக்கும்னு ஆதரவு வைக்கிறது. அல்லவுக்கும் லைத்தவுக்கு அதான் வித்தியாசம். என்னது? நல்லவன் நடக்கும் என்னது? ஆனால் இங்கே அது இல்லை, தரஜி இல்லைன்றாங்க. ஃபி அசலி தரஜி, அசல்லா தரஜிக்கு தான். ஆனால் ஃபி கலாமிஹி தாலா, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையில் லி தஹ்கீக், உறுதியானதுன்னு அர்த்தம். தரஜினா ஆதரவுனால என்னத்தா? நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய கலாமில் மட்டும் இல்லை. அல்லாஹுடைய அர்த்தம் என்னது? லி தஹ்கீக்கானது. எதற்கானது? தஹ்கீக். சரியா? சரி. அல்லதி ஜாயில அப்படின்றது என்னது? அதுவும் ஹலக்க தான். லக்குமுல் அருள ஃபிராசா ஹாலுன் பிசாத்தன், அந்த விரிப்பை இஃப் தரசு விரிக்கப்படுகிறது. என்னது? லா காயத்த ஃபி சலாபத்தின் அவு லுயூனத்தின். சலாபத்துன்னு சொன்னால் கடினத்தன்மை, அது கடினமாகவும் இல்லை. அவு லுயூனத்தின், லைன லேஸ், அது லேசாகவும் இல்லாமல் காயத்தை ஒரு நடுத்தரமாக என்ன செய்தது? அந்த வானம் இருக்கா, அந்த பூமி இருக்கா இல்லையா? பூமியை விரிக்கிறோமா இல்லையா? இந்த பூமி கடினமாக இருந்தால் என்ன ஆகும்? ரஃப்பாக இருக்குது, டஃப்பாக இருக்குது. என்ன ஆகும்? நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, போர் போட முடியாது. அதுக்காக நம்ம லையினா லேசாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பேர் வெயிட் ஏற ஏற உள்ளே பொசுக்குன்னு போயிடும். அதால என்ன செஞ்சான்? நடுநிலையாக வைத்து விட்டான். சரியா? ஃபலா யும்கினு இஸ்திக்ராரு அலைஹா, அதான் அது அதனுடைய உறுதியை என்னது? ஸ்திரத்தன்மை, அதனுடைய உறுதி எல்லாம் என்ன செஞ்சான்? ஏற்படுத்தி வச்சான். இந்த பூமியில் உறுதி இருக்க போய் தான், இப்போ இந்த பில்டிங் மேலே ஸ்ட்ராங் இருக்க போய் தான் என்ன செய்யறோம்? நம்ம தைரியமாக மேலே போய் படுக்கிறோம். இதே இங்கே தூண்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆர்ச்சி மட்டும் இருக்குது, யாராக படுப்பானா? அப்போ படுப்பேன். ஏன்னா ஆர்ச்சின்றது என்னது? கம்பி கட்டெல்லாம் போட்டுருக்கு. இதே மேலே ஒரு வெறும் பேப்பர் மட்டும் பிடிச்சி விட்டு பேப்பர் படுறானா படுப்பானா? பொத்துக்கிட்டு விழுந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்ட்ராங் முக்கியம். அல்லாஹ் என்ன செய்யலாம்? அதையும் நம்ம யும்கினா சாத்தியம் ஆகும். ஃபலா யும்கினா சாத்தியம் இல்லை. வசமா அபினான் அப்படின்னு என்னது? சக்ஃபன், கூரையாக வைத்திருப்பான். வான்சலமின சமா இமா ஃபஹரஜ பிஹிமின், அது வந்து அன்வா, அதனுடைய வகைகள். இந்த வானத்திலிருந்து தண்ணீர் இறங்க வைக்கிறது அவனுடைய வகைகள். அசபராத்தி ரிசுக்கல்லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா அப்படின்றதுக்கு ஷுரகா ஃபில் இபாதா, வணக்கத்தில் கூட்டாளியாக ஆக்கிக்கிறாதீங்க, வணக்கத்தில் கூட்டாளியாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். வா அன்தும் தஅலமூன் அப்படின்னது அதான் சொன்னேன். அன்னகுல் ஹாலிக், அவன் தான் உங்களை படைச்சிருக்கிறான். ஃபலா தஹ்லுகூன, நீங்கள் என்ன செய்யலை? படைக்கலை. ஃபலா யகூனு இலாஹன், கடவுளாக இருக்க முடியாது. இல்லா தவிர மையகுலுக், யார் படைச்சானோ அவனை தவிர என்ன செய்யாது கடவுளா. அதான் கீழே சொல்கிறாங்க, வஹாதிலாயா தாலத்துனுலா தௌஹீதிஹி தஆலா பி வஹத பி இபாதத்தி வஹதா, அல்லாஹ்வை ஒருவன் என்பதை வணங்குவதை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு இந்த ஆயத்து தான் தலீல்னு சொல்கிறான். இந்த ஆயத்து தான் தலீல். இதுதான் என்னது? அல்லாஹுடைய குதிரத்தை, அவன் படைத்ததை, அவனுடைய சட்டத்தை, அவனுடைய இல்மை, அவனுடைய இத்துக்கானை, அவனுடைய அதீமு சுல்தானை,
எல்லாத்தையும் என்ன செய்யுது? இதுதான் மௌஜூதாத்து, இருக்க வைக்கிறது. அல்லாஹ் மௌஜூதுன்னா அது அல்லாஹ் நித்தியமாக இருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்விற்கு நித்தியமாக இருக்கிறது என்பதை கூறுகிற ஆயத்தாக இந்த ஆயத்து தலீலாக ஆக்கப்படுகிறது என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வயின் குந்தும் ஃபி ரைபின், ரைப் என்பது என்னது? ஷக், சந்தேகம். மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா, அப்படி அடியார் மீது என்னது? முஹம்மத், அவங்க யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மினல் குரானி, குரானிலிருந்து அன்னஹு நிச்சயமாக அவர்கள் மின் இந்தில்ல, அல்லாஹ்விடமிருந்து தான் அவங்களுக்கு என்ன செய்ச்சு? அந்த குரான் அவங்களுக்கு வந்துச்சு. அன்னஹு நிச்சயமாக அந்த குரான் இருக்குது யார்கிட்டருந்து? மின் இந்தில்லா. ஃபஅத்து பிசூரத்தி மிஸ்ரின்றது என்னது? ஐ என்பது அல் முனஸ்ஸல், இறக்கப்பட்டது. என்னது? இறக்கப்பட்டது. ஓ மினலில் பயானி, அல்லாஹுடைய பயானிலிருந்து. ஐ அப்படின்னு என்னன்னா ஹிய மிஸ்லுஹு என்பது என்னது? ஃபில் பலாகத்தி, பலாகத்தில் வஹுஸ்னின் நல்மி, நல்மி என்ன சொன்னான்? அந்த அமைப்பு, அந்த அமைப்புடைய அழகு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரியமுடைய அமைப்பு, அந்த சூரத்து தாகாவுடைய அமைப்பு, அந்த சூரத்து என்னது நஜ்முடைய அமைப்பு மிக அருமையான சூறா. நஜ்மெல்லாம் பார்த்தோம்னா மிக அருமையான சூறா. அதை கேட்க கேட்க அவ்வளவு இனிமையானது சூரத்து நஜ்மெல்லாம். ஏன்னா அதை கேட்டு தானே என்னது அடிக்க வந்தவன் கூட எதில் விழுந்தான்? சஜிதாவில் விழுந்தானா இல்லையா? நஜ்ம் என்னது அவ்வளோ பெரிய சூறா. சரியா? சரி, அடுத்து என்னது? வதுவு சுஹதாவு. அடுத்து வலிஹபாரு அனில் கைபி, மறைவான விஷயத்தை கொண்டு என்ன செய்வாங்க? செய்தி அறிவிப்பது. நம்ம சொன்ன மாதிரி யானைக்கு தும்பிக்கை இருக்குது இப்படிலாம் சொல்லாமல் அந்த விஷயத்துடைய வெயிட்டு. சரியா? வசூரத்துன் என்பது கிதாத்துல்லஹா, அதனுடைய ஒரு பகுதி. அவ்வதுன் ஆரம்பமாக இருக்கலாம், வாகிரு என்னது கடைசியாகவும் இருக்கலாம். அகல்லுஹா அதில் மிக குறைந்தது சலாசு ஆயாத்தின், எத்தனை ஆயத்து? 3 ஆயத்துகள், 3 ஆயாத்துகள். வதுவு சுகதாவுக்கும் என்பது என்னது? ஆலிகத்து முல்லத்தி தாபுதுனகா, அவர்கள் வணங்குகிற அந்த கடவுள், அவர்கள் வணங்குகிற அந்த கடவுள்களை. மின்தூனில்லா என்பது ஒமின் கைரிகி, அவனை அல்லாததிலிருந்து லித்துஈனகும், உங்களுக்கு உதவுவதற்காக. அவுன் இருக்காளே, அவுன் என்னது? உதவி. ஆன அவுனுன் லித்துஈனுஹா, அதற்கு உதவுவதற்காக அல்லாஹ்வை அல்லாதுன்னு என்ன செய்ய நீங்கள் கூப்பிட்டுக்கங்க. இன் குந்தும் சாதிக்கின், அதாவது ஃபி அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, காலோஹு அதை சொன்னாங்க, மின் இந்தி நப்சிஹி அவங்கள்ட்ட சொன்னாங்க, அப்படி நீங்கள் உண்மையாக நினச்சிங்கன்னா ஃபஃபாலு தாலிக்க, அவ்வாறு என்ன செய்யுங்க. ஃபைன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் அரபியூன அரபிகளாக இருக்கிறீர்கள். ஃபுசஹாவு என்னது? கவிதை எழுதக்கூடிய ஃபாஸ் என்னது? ஃபசீஹாக நல்ல புலமைவாதிகளாக இருக்கிறீர்கள். மிஸ்லுஹு அதற்கு உதாரணம் என்பது என்னென்னா பலம்மா அஜசு அந்தாலிக்க, அதிலிருந்து அவர்கள் இயலாமையில் ஆன பொழுது, அதை செய்ய முடியாமல் போனா இல்லையா, செய்ய முடியாமல் அது இயலாமையில் ஆன பொழுது கால தாலா அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபைன் லம் தஃபாலு, அதாவது மா துக்கிரலி அஜ்ஸியும், அவருடைய இயலாமையை அவர்கள் நினைவு கூறிய ஒன்று. வலன் தஃபாலு அப்படின்னது தாலிக்கு அபதா, ஒருபோதும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய முடியாது. லுஹூரி அஜாசி, அதனுடைய அஜாஸ், அஜாஸ்னா என்னது? அஜிஸ், அவருடைய இயலாமையை வெளிப்படுத்துவதற்கு ஏத்திராதுன் ஆட்சேபனை இல்லாத பொழுது, ஆட்சேபனையே இல்லை, அதில் எந்த விதமான கருத்து மாற்றமே இல்லை, அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய இயலாமை தான் அவங்க ஆவாங்க. அதான் அல்லா சொல்கிறான் ஃபத்தகு அப்படின்னது பில் ஈமானி பில்லா வ அன்னஹு லைஸ மின் கலாமில் பஷர், பயந்துக்கங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் என்பது அது நிச்சயமாக மனிதனுடைய பேச்சிலிருந்து இல்லை அப்படின்றதுல என்ன செய்யறீங்க, பயந்துக்கங்க. எதை பயந்துக்கங்க? அந்நார் அல்லத்தி வக்கூதுகன் நாசு, அதில் அந்த நாசார்ன்றது என்னது? குஃபார். அந்த நாசுன்றது குஃபார். வல் ஹிஜாரத்து என்னது? கஸ்னாமிஹிம், அவருடைய சிலைகள். மின்ஹா அதிலிருந்து யகனி என்ன அர்த்தம்னா அன்னஹா முஃப்ரதத்துல் ஹரார, அன்னஹா நிச்சயமாக முஃப்ரதத்துன் அதிகப்படியான வெப்பம். ஹராரத்துல என்னது? அந்த நரகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். அந்த வெப்பம் அதிகப்படியான வெப்பம். துத்தக்கது என்னது? துத்தக்கது பிமா துக்கிர என்னது? துத்தக்கதுன்னு என்னது? எரியும், கொழுந்து விட்டு எரியும். லாக்க நாரி துன்யா, இந்த பூமியுடைய நெருப்பை போல என்ன செய்யாது, இருக்காது. எப்படி? துத்தக்கது பில் ஹத்தப், விறகு கொண்டு எரிக்கிறோமா இல்லை இந்த உலகத்தில், அதை போல் அந்த நெருப்பு இருக்காது. அல்லாஹ் சொன்ன மாதிரி மனிதர்களை கொண்டும் ஹிஜாரத்தான கற்களை கொண்டும் என்ன செய்யப்பட்டது? எரிக்கப்பட்டதாக இருக்கிறது. உஇத்தத் அப்படின்னது ஹுய்யாத், தயார் செய்யப்பட்டது.
சரியா? சரி. லில் காஃபிரீன யார்களுக்கு? காஃபிர்களுக்கு. அத்தபூன பிகா அப்படின்னா என்னது? அதை கொண்டு தான் அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும். ஜுமுலத்துன் முஸ்தானஃபா இது வந்து தொடரக்கூடிய ஒரு ஜும்லா. என்னது? தொடரக்கூடிய ஒரு ஜும்லா. அவ்ஹாதுன் லாசிமா அவசியமான நிலைமை. இந்த நரகம் இதை பற்றி சொல்கிற அவசியமான ஒரு நிலைமை. தொடரக்கூடியதுன்னா அடுத்த அல்லா சொன்ன பஷீர் இல்லதின் ஆமனும் அந்த ஒரு கண்டினியூட்டியானது இது எல்லாமே. நரகத்தை பற்றி அல்லா எப்படி சொல்கிறானோ அது என்ன செய்யணும்? அல்லா சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அல்லா பஷீர் இல்லதி பஷீரி பஷீர் என்னது? அஹ்பீர் அறிவித்து கொடுங்கள். அல்லதீன ஆமனு அல்லதீன ஆமனு அப்படின்னா சத்தக்கு பில்லா அல்லாஹ்வை கொண்டே உண்மைப்படுத்தியவர்கள். அமீலு சாலிஹாத்தி அப்படின்னது மினல் ஃபுரூதி ஒன் நவாஃபிலி ஃபர்லுகளையும் செஞ்சுருப்பாங்க நஃபீல்களையும் செஞ்சுருப்பாங்க. அண்ணன் ஐயூபி அண்ணன்றது லஹும் ஜன்னாத்தின் ஜன்னாத் என்னது? ஹதாயிக்கு தோட்டங்கள். தாத்த ஷஜரின் மரத்துடையது. அசிஜாரின் ஓ மசாக்கின் இன்னும் ஏழைகள் அதெல்லாம் செய்வாங்க இருப்பார். தஜ்ரி மின் தஹத்திகா அப்படின்றது ஐ தஹத்தி அசிஜாரிகா ஓ குசூரிகா அதனுடைய மரத்திற்கு கீழையும் இன்னும் அதனுடைய கோட்டத்துக்கு கீழையும். அல் அன்ஹார் அப்படின்றது ஐயுல் மியாஹு ஃபியா எதில் தண்ணி இருக்குதோ அதானது அன்ஹார். ஒன் நகர் என்பது அல் மௌலி உள்ளதி அல் மௌலி இடமாகும். அல்லது எப்படிப்பட்ட இடம்? எஜ்ரி ஃபீஹில்மா எந்த இடத்துல தண்ணீர் ஓதுதோ அந்த இடம். இல்லி அல்லல் மா நிச்சயமாக தண்ணி இருக்குதே என் ஹரஹு அதெல்லாம் செய்யுது ஓடுகிறது. ஐயல்லது யஹ்ஃபிரஹுன்னு குழி தோண்ட பெற்றதுனா குழிக்குள்ளே தானே ஓடும் தண்ணி. தண்ணி என்ன செய்யும்? யஹ்ஃபருனா அதனுடைய குழி குழி தோண்டப்பட்டது. ஹதீஸில் வருதா இல்லையா? ஒரு மூமினுக்கு அநியாயம் என்ன செய்யுங்க குழி பறிக்காதே வருதா இல்லையா? இஸ்னாதல் ஜரி இலைஹி மஜாஸ் அதனுடைய அடைகின்ற இடத்தின் பக்கம் அது என்னது? ஓட்டம் தொடர்கிறது. சனதுனா தொடர். சரியா? குல்லமா ருசிக்கும் மின்ஹா அப்படின்னாது உத்தஇமு மின் தில்கல் ஜன்னா இந்த சொர்க்கத்திலிருந்து தான் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? உணவளிக்கப்படும். மின் சமரத்தி ரிசுக்கன் காலு ஹாதல்லதி ஐயனது முஸ்லமா இதை போல என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ருசிக்குனா மின் கபுல் அப்படின்னது ஐ கபுலகு ஃபில் ஜன்னா லிதுசாபிஹி சிமாரிகா பி கரீனத்தின் அதற்கு ஒப்புமையாகத்தான் அவங்க முன்னாடி சாப்பிட்டதுக்கு கரீனா ஒப்புமையாகத்தான் அந்த பழங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஊத்து பிஹா ஐ என்பது ஜி உபி ரிசுக்கி அந்த உணவை கொண்டு வரப்படும். முத்தஷாபி என்னது யஸ்பகு ஒப்புமையாகும். பாயிலகு பாயிலா அதில் சிலதுக்கு என்னது ஒப்புமையாக இருக்கும். லவுனன் எதில்? நிறத்தில். ஆனால் வயகுத்தலிஃபு மாற்றமாக இருக்கும். தாமன் சுவையில். வலவும் ஃபிஹா அசுவாஜ் அப்படின்னது மினல் ஹூரி வலா கைரிஹா ஹூர்லிருந்தும் இன்னும் அவைகள் அல்லாதலிருந்தும். சரியா? முத்தஹரா சுத்தமானது என்னது? மினல் ஹைதி வ குல்லு கதரின் கதர்னா அழுக்கு. சரியா? வஹும் ஃபிஹா ஹாலிதுன் வஹும் ஃபிஹா மாகிசுன அபதா அதிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். லா எஃபுனூன என்னது? அழிந்து விடவும் மாட்டார்கள். வலா எஹுரஜூன வெளியேற்றப்படவும் மாட்டார். சரியா? அதோட முடிஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.